கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 7:5 வாசிக்கிறோம். நாம் மாம்சத்துக்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நமது அவயவங்களிலே பலன் செய்தது. மரணத்திற்கு ஏதுவான கனி என்பது பாவம். நாம் பாவ சுவாவத்தினால் அடக்கியாளப்பட்டபோது மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுத்தோம். நாம் எத்தனை நற்கிரிகள் செய்தாலும் பாவ சுவாவத்தினாலே ஆளப்படுவோம் என்றால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. 1 கொரிந்தியர் 3:2-3 வாசிக்கிறோம். பவுல் முதல் முறையாக கொரிந்துவிலே ஊழியம் செய்தபோது அவர்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருந்த போதிலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்த போதிலும் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருந்தனர். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் பாவ சுவாவத்தை உடையவர்களாய் இருக்கும்போது மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க ஆவியின்படி நடக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிற்று. கிறிஸ்து மாம்சத்திலே பாவத்தின் மேல் வெற்றி சிறந்து அதன் வல்லமையை ஒழித்தார். ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் கிறிஸ்துவின் சுவாவத்தை வெளிப்படுத்த முடியும். ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவின் நீதி நமது வாழ்வில் வெளிப்பட முடியும். ரோமர் 8:9 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி நம்மில் வாசமாயிருந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். பாவத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருக்க மாட்டோம். நாம் மாம்ச பலத்தினாலே பாவத்தை ஜெயிக்க முடியாது. நாம் ஆவியின் பலத்தினாலே நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் இராமல் ஆவிக்குரியவர்களாய் இருக்கும்போது தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு நம்முடைய பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் தேவனுக்குட்பட்டவர்களாய் இருப்போம். ரோமர் 8:8 வாசிக்கிறோம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.